ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க மாமா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சூப்பராக சுவையான பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரித்து போட்டு ஒரு முட்டை குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் இந்த சின்ன ஸ்பூனில் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் பாருங்கள். கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சிடுச்சு. பூண்டு வந்து ஒரு சின்ன சைஸில் 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப் அளவுக்கு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த சைஸில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம ஒரு கப்பு கருவேப்பிலையை போட்டுடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க வெளியே சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு விட்டா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடலாம். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுடலாம். கொஞ்சம் குழம்பு தான் வைக்க போகிறோம், அதனால் நிறைய காரம் இல்லாமல் செய்யலாம். ஒரு அரை ஸ்பூனு சில்லி பவுடரு, இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கல் உப்பு. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். வடிகட்டி வச்சுருக்கேன் கரைச்சி. கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இதில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது கொதிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கலந்துட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் போடலை, மறந்துட்டேன். அதனால் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு கொதிச்சு. இந்த மாதிரி கொதிச்சு இருக்கும்போதே நம்ம வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தான்னு பார்த்துடணும். இல்லை எதுனா தேவைன்னா நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருந்தால் தான் நம்ம குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நான் 2 முட்டையை கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் உடச்சி ஊற்ற போகிறேன். கேஸை ஸ்லோ வச்சுட்டு ஒன்று ஊற்றிட்டேன். குழம்பு இந்த அளவு தண்ணி இருக்கும்போதே முட்டையை ஊற்றினா தான் அது கரெக்டாக வெந்து கரெக்டாக இறக்குற பதத்துக்கு வரும். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், முட்டை வெந்துடுது. நம்ம இப்போ இதை இப்படி திருப்பி விட்டுடலாம். நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் போடணும். பெப்பர் பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் போட்டு கொதிச்சிடுது. இப்போ நம்ம இதில் ஒரு கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. நல்லாயிருக்கு. இப்போது குழம்பு திக்னஸாக. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒன்று எடுத்துக்கலாம். குழம்பும் இந்த அளவுக்கு திக்கணும். ஆறுனா இன்னும் திக்காயிடும். இந்த பதத்தில் இறக்குனா போதும். நல்லா வாசனையாக அருமையாக இருக்குது பாருங்கள்.
சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சுட சுட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.